திரு வெங்கடேஷ் டைரக்டாக அட்டாக் பண்ணி கேள்வி கேட்டார். மோடிஜி அவர்களே, தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு மீட்டு கொடுப்பீங்களா, நீட் தேர்வு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நேரடியாக பாசிச பாஜகன்னு சொல்லி நேரடியாக நரேந்திர தாமோதாஸ் மோடிஜி அவர்களே அப்படின்னு பேரை சொல்லி ஒரு கடுமையான விமர்சன குரல்ல 2 கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். உங்களோட கூட்டணி வரமாட்டோம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இப்போ அவர் கூட்டணிக்கு வராரா வரலையான்றதுக்கான விடை இன்னொரு டைம் இருக்குது. ஸோ அது உள்ளே போக விரும்பல. அதற்கான பிரதிநிதியும் நான் கிடையாது கூட்டணி பற்றி பேசுகிறதுக்கு. நேரடியாக அவர் தாக்குறாருன்னா அவர் என்ன ஒரு கொள்கையில் திரு விஜய் சார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எல்லா கட்சிகளின் கூடிய ஆன்டி இன்கம்ஸியோட அறுவடை பண்ணுன்றது தான் அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறேன். ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர், இப்படி எந்தெந்த கட்சிகளுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குதுன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரோ அந்த கட்சிகளை இன்றைக்கு இந்த மாநாட்டில் நேரடியாக பாயிண்ட் அவுட்டாக சொல்கிறார். ஆனால் எந்த புரிதலோடு அவர் இதை சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. கச்சத்தீவுன்றது பிஜேபி ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது கிடையாது. கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்திரா காந்தி அவர்கள் இருக்கிறப்ப அன்றைக்கு அது தாராவார்த்த விஷயம். இன்றைக்கு அதை போய் மீட்கணும்னா அது இன்டர்நேஷ்னல் லா சம்மந்தப்பட்ட பெரிய ப்ராசஸ்ஸு. அதற்கான வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க. நீட்டுக்கும் பிஜேபிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸும் திமுகவும். காங்கிரஸை சேர்ந்த குலாம் நபி ஆசாத்தும் டிஎம்கே சேர்ந்த திரு காந்தி செல்வனும் ஒன்றாக இணைந்து தான் பாராளுமன்றத்தில் நீட்டு தேர்வை கொண்டு வந்தாங்க. இப்படி இது அடிப்படையான இந்த புரிதல் இல்லாமல் ஒரு கைத்தட்டல் வேணுன்றதுக்காக பொது வழியில் விஜய் சார் சொல்கிறது எனக்கு பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தலை. ஒன்று. ரெண்டாவது, நண்பர் சொல்கிறப்ப கூட்டம் கூடிடுச்சு, கூட்டமாக வராங்கன்னா, இதை விட அதிகமாக முருகர் மாநாடுக்கு 6 லட்சம் பேர் வந்தான் மதுரையில். 6 லட்சம் பேர் வந்தான். நான் இருந்தேன் அந்த இடத்துல. நீங்கள் எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது, அப்படி இருந்துச்சு. ரொம்ப டிசிப்ளினாக நடந்த கூட்டம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் கூட்டுறது பெரிய சாதனையாக பார்க்கப்படவே கூடாது. ஏன்னா அதே விஜயகாந்துக்கு அதே மதுரை மண்ணில் திருப்பரங்குன்றத்தில் 10 லட்சம் பேர் வந்தான். ஜெயிச்சிட்டார் அவர் மட்டும்தான் ரிஷிவஞ்சத்தில் ஜெயிச்சார். 234 தொகுதியில் அவர் நின்னார். ரிஷிவஞ்சத்தில் அவர் மட்டும்தான் ஜெயிச்சார். அதனால் கூடுகிற கூட்டம் ஓட்டாக மாறுமா? அண்ணா சொன்னதில் ஒன்று நான் உடன்படுறேன். அது திருவிழா தான். ஏன்னா விஜய் சார்ன்றது இன்றைக்கி ஒரு டைனமிக்கான ஒரு ஹீரோ. அவர் யூனிக்காக இருக்க ஒரு ஹீரோ, கரெக்டாக இருக்க ஒரு ஹீரோ. அதை நம்ம மறுக்க முடியாது. அவர் ரிட்டையர்டு ஹீரோ கிடையாது. நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வருவாங்க. அவரே சொல்றாரு, நான் ரிட்டையர்டு ஹீரோ இல்லை, நான் ஒத்துக்கிறேன். நான் சினிமா துறையில் இருக்கிறதுனால நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய இன்னைக்கு மோஸ்ட் வாண்டட் ஒரு ஹீரோ. அதில் மாற்று இல்லை. அவருடைய மிகப்பெரிய ஒரு சினிமா துறையில் மிகப்பெரிய வருமானத்தை இழந்து அவர் அரசியலுக்கு வரவேற்கிறோம், தப்பு இல்லை. ஆனால் அந்த சினிமா பின்புலமே ஒருத்தருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி எழுது. அதற்கான உதாரணங்களும் சில இருக்கு. இப்போ சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டம் உங்களுக்கு நான் சொல்லித்தர தேவையில்லை. சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்து ஒன்றுமே இல்லாமல் போய் கடைசியில் காங்கிரஸில் நினச்சி கட்சியை எடுத்து அரசியலே வேணான்னு போயிட்டார். இன்றைக்கி சிரஞ்சீவி அவர்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அட்வைஸின் காரணமாக ரஜினி சார் பெல்ட் அடித்தார்னு கூட அவர் சொல்கிறாங்க. இன்றைக்கு வரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்கள் சினிமா துறையில் வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் தான். யாருன்னா ஜெயலலிதா அம்மா அவர்கள், அண்ணாதுரை அவர்கள், கலைஞர் அவர்கள், என் டி ராமாராவ் அவர்கள். இப்படி நீங்கள் பண்ணலாம். மிகப்பெரிய ஒரு வெற்றியாக சாம்ராஜ்யத்தை நிறுவிங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை இறந்துட்டார், கலைஞர் அவர்கள் இறந்துட்டார். இப்போ அவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவியவர். அந்த சாம்ராஜ்யத்திலிருந்து வெளியில் வந்தால் ஜெயலலிதா அம்மையார் வந்தாங்க. ஆனால் இவங்க அந்த எம்ஜிஆரை தான் சுட்டி காட்டுகிறார். அந்த எம்ஜிஆர் தான் தன்னுடைய எனக்கு வருத்தம் தரக்கூடிய அந்த எம்ஜிஆர் தான் தன்னுடைய 67, 77 இந்த விஷயங்கள் மீண்டும் 2026 வரும், யாரும் இல்லை, நாங்கள் தான் மாற்று சக்தியாக இருப்போம்னு சொல்றார். 67 திமுக ஆட்சி பிடிச்சாங்கன்னா 1949 கட்சி ஆரம்பிச்சாங்க திமுக. 59 எதிர்கட்சியாக 15 பேர் வென்றெடுத்தாங்க. திருப்பி அவங்க இந்த போராட்டத்தை பண்ண பிறகு அண்ணாதுரை கூட்டாஞ்சோறு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை ஆரம்பித்து காங்கிரஸை பொது எதிரியாக்கி காங்கிரஸிலே உழண்டு கொண்டிருந்து காங்கிரஸுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த ராஜாஜி ஆரம்பித்த சுதந்திரா கட்சியும் கூட்டணி சேர்ந்து கொண்டு, நாம் தமிழர் கட்சி சிபி ஆதித்யநாத் கூட்டணி சேர்ந்து கொண்டு, மாப்போசி அவர்கள், ராமசாமி படையாச்சி, கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு 15 கட்சிகளை கூட்டணி சேர்ந்து எம்ஜிஆருடைய பலம், எம்ஜிஆர் குண்டடிப்பட்ட அந்த விஷயம், இந்திய எதிர்ப்பு, இனி பல விஷயங்கள், 3 படி அரிசி போடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வாக்குகள் எல்லாம் கொடுத்து தான் மிகப்பெரிய எதிரியா இருக்கக்கூடிய காங்கிரஸை நீங்க வீழ்த்தினாங்க. ஆனா அதற்கு முன்னாடி 1949 அவங்க களத்தில் இருந்தாங்கன்றத நம்ம இங்க வைக்கக்கூடிய செய்தி. எம்ஜிஆர் அவர்களும் கிட்டத்தட்ட காங்கிரஸில் பயணம் பண்ணி அதற்கப்புறம் டிஎம்கேவோட திராவிட கொள்கைக்கு திராவிட கொள்கையில் திமுக பொருளாளராகி, சிறுசேமிப்பு தலைவராகி, பரங்கிமலை தொகுதியோட எம்எல்ஏ ஆகி இதெல்லாம் பிரயாணம் பண்ணி
1972 கட்சியை விட்டு வெளியேறப்பட்டு 5 வருடம் போராடி 1977 தான் ஆட்சி பிடிச்சார். இந்த பிரீத்திங் பீரியட் தயவு செய்து பாருங்க. ஓகே, இது எதுக்கு டிஎம்கேக்கும் பிரீத்திங் பீரியட் சொல்றேன், எம்ஜிஆர் அவங்க சொல்ற 2 தலைவருக்கு சொல்றேன். காங்கிரஸ் அவர் அண்ணாதுரை சொல்றாரு, அண்ணாதுரை பிரீத்திங் பீரியடையும் பாருங்க, எம்ஜிஆரோட பிரீத்திங் பீரியட். இந்த பிரீத்திங் பீரியட் இருக்கனால தான் அவங்க வந்து கட்சியை இண்டு பொந்து சந்து குந்துலாம் கொண்டு போய் சேர்த்தாங்க. சேர்க்க முடிஞ்சது அவங்களால. ஏன்னா அந்த பிரீத்திங் பீரியட் வேணும். அந்த பீரியட் வந்து விஜய் சாருக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல். அதுக்கு தான் பூத் லெவல்ல ஏஜென்சி உருவாக்குறதுக்காக அதுக்கான மாநில மாவட்ட அளவில் ஒன்றிய அளவில் எல்லா அளவுலையும் அதுக்கான ஆட்களை நியமிப்புக்காக பிஎல்ஏக்கள் உருவாக்கப்படணும்னு நிர்வாகிகளை வச்சு எல்லா தமிழ்நாடு முழுசும் டிராவல் பண்ணி 1500க்கும் மேற்பட்ட கூட்டங்களை போடுகிறோம்னு சொல்லி அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, இன்னைக்கு ஒரு ரசிகர் மன்றத்தை கட்சியா மடைமாட்டு பண்றீங்க. 66,000 பூத் இருக்குது தமிழ்நாட்டில். 66,000 பூத்தில் அடிப்படை அரசியல் தெரிஞ்ச 10 பேரை நீங்கள் போடுறேன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக இருப்பாங்க உங்கள் ரசிகர் மன்றத்தில், மாற்று இல்லை. ஆனால் அடிப்படை பூத்தில் 10 பேர் போட்டதாகவே எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போடுவான்றது என்ன நிச்சயம்? நீங்கள் பூத்தை ஃபில் பண்ணிட்டீங்க, நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு தெரியல. இன்றைக்கு ஏடிஎம்கே டிஎம்கே தவிர தமிழ்நாட்டில் 66,000 பூத்தை வந்து ஃபில் பண்ணதா எந்த கட்சிக்கும் சரித்திரமே இல்லை. பிஜேபி நானே சொல்கிறேன், நாங்களே ஒரு 70 to 80% தான் நெருங்கி இருக்கோம். 20% எங்களுக்கே பெண்டிங் இருக்கு. இன்னைக்கு வரையும் நாங்கள் இறங்கி பூத் லெவலில் இறங்கி மாநாடுகள் போட்டு ஃபில் பண்ண தான் சொல்கிறேன். அது ஒரு சாதாரண பணி கிடையாது, மிகப்பெரிய ஒரு கஷ்டமான பணி. ஏன்னா சும்மா ரோட்ல போறவனுக்கு வந்து நீ பூத் ஏஜென்ட்லாம் உட்கார வைக்க முடியாது. அந்த ஏரியாவை பத்தி அவனுக்கு தெரியணும், பிஎல்ஏனா என்னன்னு தெரியணும், பிஎல்ஏ ஃபார்ம் எப்படி சைன் பண்ணுன்னு சொன்னோம், அந்த இது எப்படி கள்ள ஓட்டு போடுவாங்க, நம்மளுடைய ஓட்டை நம்மளுடைய ஏரியாவை தாண்டி வேற ஒருத்தர் ஓட்டு அழிச்சு அது எப்படி தேர்தல் அதிகாரிட்ட முறையிடணும், நம்மளுடைய ஆதரவாளர்லாம் கரெக்டாக வந்து ஓட்டு போட்டாங்களா, நம்மளோட ஆதரவாளர் யாரும் மிஸ் ஆனால் அவனை அமைச்சு கூட்டிட்டு வந்து இங்கே ஓட்டு போட வைக்கணும். பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எல்லாம் அவருக்கு உள்ள போய் எடுத்திருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது அதெல்லாம் எடுக்கவே முடியாதுங்க இப்போதைக்கு. நீங்க எடுத்தாலும் எப்படி பண்ணுவீங்கன்னா, நீங்க உங்களோட ரசிகல் வச்சு நான் பூத் எதிர்த்து ஆகிட்டேன்னு வச்சுக்கலாம். தவிர அடிப்படையாக அது பண்றதுக்கான காலம் நான் சொன்ன அதுதான் முன்னாடி பதிவு செய்ய நினைவிட்டு விரும்புறேன். நீங்க வந்து காலத்தின் இப்போ வந்து 1949 திமுகவும் 1972 எம்ஜிஆர் அவர்களும் கட்சி ஆரம்பிச்சதுக்கான ஒரு டியூரேஷன். இந்த டியூரேஷன் பிரீத்திங் பீரியட் இன்றைக்கு தாவேக்காக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுமா இல்லையா? இதுல ஒன்னே ஒன்றுதான் மாறுபடுறேன். என்டிஆர் அவர்கள் மட்டும்தான் கட்சி ஆரம்பித்த 3.5 மாசத்துல ஆட்சியை பிடிச்சார். அதையும் நான் வரவேற்கிறேன். தன்னை ஒரு என்டிஆர் விஜய் சார் பாவிச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதற்கு முன்னாடி இதே மாதிரிதான் தேமுதிக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களும் கிட்டத்தட்ட 15 வருடம் போராடினார். அவருடைய நலத்திட்டங்கள் செய்யறது, மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறது, சினிமா கலைஞர்களுக்கு ஏதாவது செய்யறது, சின்ன நலிந்த கலைஞர்களுக்கு நடிச்சு கொடுக்கறது, டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் டெவலப் பண்ணி கொடுக்கிறது, நடிகர் சங்கம்ன்ற ஒரு சங்கத்தின் தலைவராகி நடிகர் சங்க கடனை அடைத்து தான் முன்னேறினே அந்த சினிமா துறைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு அதற்கு வைப்பு நிதியா 2 கோடி வச்சுட்டு தான் அவர் பொது வாழ்க்கைக்கு வந்தார். நீங்கள் வந்து இந்த கட்சிக்கு வந்து நாங்க ஆட்சி பிடிக்கிறோம்னு சொன்னீங்கன்னா இதனால் வரையும் தமிழக மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? மிஸ்டர் ஸ்டாலின், நீங்க மிஸ்டர் கிளீன் சொன்னீங்கன்னா பேசாத ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அந்த அளவுக்கு இருக்கிறீங்க. இது சாதாரண முழக்கம் இல்லை, இடி முழக்கம், போர் முழக்கமாக மாறப்போகுது அப்படின்னு 2 பேருக்கு டைரக்டாக அட்ரஸ் பண்ணுறார். ஒன்று பிஜேபிக்கு, இன்னொன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 2 பேருக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா அவருக்கு ஏதோ பின்புலத்தில் தகவல் இருக்குங்கிறது உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தானே பேசியிருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியுது. அதாவது வந்து விஜய்க்கு வந்து தேர்தல் வியூக அமைப்பாளராக அவர் அட்வைசரி கமிட்டியில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருந்து அவர் முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்த ஜான ஆரோக்கியசாமி தான் இப்போ அவர்கிட்ட அட்வைசராக இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு தான் அது அப்படி தான் விஜய் செயல்படுறாரு. என்ன சொல்கிறாரு, மத்தியில் பாஜக ஆளுகிறது, மாநிலத்தில் டிஎம்கே ஆளுது, 2 பேருக்கு ஆளுங்கட்சியை எதிர்த்தாதான் அந்த ஆன்டி இன்கம்சி ஓட்டை நம்ம அறுவடை பண்ண முடியும்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் ஒரு சாஃப்ட் கார்னராக எதிர்க்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க பாருங்க, டேரா எதிர்க்கிறாங்க பிஜேபியை, டேரா எடுக்கிறாங்க டிஎம்கேவை அப்படின்னா ஏன் மற்றதெல்லாம் சாஃப்டாக எதுக்குறாங்கன்னா இதோட ஆன்டி இன்கம்டேஸ் ஓட்டை மற்றவங்கள்ட்ட அறுவடை பண்ணாமல் நேரடியாக நம்ம கிட்ட வரணும். ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இது வந்து பொருந்தா கூட்டணி இருக்கக்கூடியவங்க, மறைமுக கூட்டணி இருக்கக்கூடியவங்க யாரும் வேண்டாம், நாங்கள் சிங்கிளாக இருக்கோம், எங்கள் ரூட்டு கிளியராக இருக்குது அப்படின்னு இந்த தெளிவு பேசுகிறாருல. இல்லை, இது என்ன தெளிவு எனக்கு புரியல. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். நான் இப்போ இங்கே இருக்க 2 நண்பர்கள், விஜய்க்கு ஆதரவான 2 நண்பர்கள் இருக்காங்க. விஜய்க்கு நான் ஏன் ஓட்டு போடணும்? இந்த கேள்வி எழுதா இல்லையா? சரி, விஜய்க்கு நான் ஏன் ஓட்டு போடணும்? இப்போ திமுக எப்படி வந்து 1 கோடி வாக்காளர் வச்சுருக்காங்க, நீ பாஜக 70-80 லட்சம் வாக்காளர் வச்சுருக்காங்க, அதிமுக 1 கோடி வாக்காளர் வச்சுருக்காங்கன்னா அவர்கள் கொடுக்குற திட்டங்கள் மூலம் பயனடைந்த பயனாளிகள் கம்பல்சரி அதில் இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து எதிர்ப்பு வாக்காளர்களும் அவர்களை பிடிக்காத விவாத வாக்காளர்கள் இருக்க தானே செய்கிறாங்க. ஒத்துக்கிறேங்க.
அது வந்து நீங்க ஒரு ஆளா மட்டும் இருந்து களத்துல நீங்க வந்து பிரயாணம் பண்றீங்க. இன்றைக்கு ஓட்டு வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து ஓட்டுக்கள் வந்து ஜாதியால் பிரிந்திருக்கிறது, மதத்தால் பிரிந்திருக்கிறது, பிரபலமால் பிரிந்திருக்கிறது, இன்னும் பல வகையில பிரிந்திருக்கு, கட்டமைப்பால் பிரிஞ்சிருக்கிறது. இதை எல்லாத்தையும் நான் உடைச்சிட்டு நேரடியா நான் வந்து உட்காருவேன் அப்படின்னு சொல்றது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்ப அவர் இன்னொரு சொன்னதில் நான் பதிவு செய்ய விரும்புறேன். நீங்களாம் போய் நாங்களாம் ரீச் ஆன பிறகுதான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சோன்றார், வரவேற்கிறான். அவர் ரீச் ஆன பிறகுதான் கமல் கட்சி ஆரம்பிச்சாரு. கமலை முன்னாடி ஆரம்பிச்சவர் தானே அவரு. அதை அவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்னா, நாங்க வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய அரசியல்வாதி கிடையாது. ரிட்டையர்டு கரண்ட் அதெல்லாம் விடுங்க, ரீச்ன்றது தான் நான் சொல்றேன். நான் ரிட்டையர்ட்லாம் சொல்ல வரல. கமல் நீங்களே முதல் சொல்ல சொன்னீங்க, 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒருத்தர் வந்து இன்னைக்கு வருகிறார் சொன்னா. கமல் ரிட்டையர் ஆனா நான் ஒத்துக்க மாட்டேங்க. கமல் இன்னைக்கு வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காருங்க. நடிக்கலாம், அவர் பீக்ல இருக்கிறாரா? அப்படி கிடையாதுங்க, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க. பீக்ல இருக்கிறதுக்கு ஒரு ஓட்டு, நடிக்கிறதுக்கு ஒரு ஓட்டு, ரீச்சுக்கு ஒரு ஓட்டுலாம் கிடையாது. பிரபலத்துக்கு தான். இல்ல இப்ப நீங்க சொல்ல வரது என்ன விஷயம், இப்ப 96ல ரஜினிகாந்த் அவர்கள் வாய்ஸ் கொடுத்தப்போ ஏற்பட்ட மாற்றம், அதற்கு காரணம் அவருடைய அது வந்து நீங்க எல்லாமே மாதிரி இருக்கக்கூடிய சூழல் இன்று இருக்கிறதா? அது அப்படி என்றால் அவர் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டு இருந்திருப்பாரா என்கிற கேள்வி வருதா? ரஜினிகாந்த் இதே கமல்ஹாசன் அவர்களே வந்து ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்கள் இல்ல அப்படிங்கறத நான் உணர்ந்துட்டேன்னு சொன்னாரா? இல்ல, உண்மை நான் ஒத்துக்கிறேன். அவர் வந்து சேராத இடம் தேடி நீங்க வீணா போயிட்டாரு. 96ல ஜெயலலிதா எதிர்பார்த்தீங்களா? 96ல ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி மிகப்பெரிய எதிர்ப்பை மக்களிடம் கொண்டு போய் இருந்திருப்ப, திமுக வெல்றதற்கும் தமாக உருவாவதற்கும் ரஜினி ஒரு காரணியாக செயல்பட்டார் மட்டும்தான் தவிர அவரால் தான் வென்றெடுத்தார்ன்றது பிரதானமான காரணியாக. ஆன்டி இன்கம்ஸே அன்னைக்கு இருந்துச்சு, மிகப்பெரிய கோவம் இருந்துச்சு. அந்த வந்து வளர்ப்பு மகன் திருமணமும் பயங்கரமான கோவத்தில் இன்னைக்கு மக்களுங்க அப்படியே வெளிப்படுத்தினாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து விஜய் சார் இருக்கிறதுனா அவர் வந்து தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் வர்றதுக்கு அவருடைய பிரபலம்ன்றது ஒரு காரணம்ன்றது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் ஒர்க் ஆகும். இதற்கு மேல் நீங்கள் என்னென்ன பண்ணணும்ன்றது ஒரு பெரிய பர்சன்டேஜ். பிரபலம் மட்டும் வேணாம், மக்களிடம் கொண்டு போய் சேரணும், மக்களுக்கு நலத்திட்ட நிபந்தனைகளை செய்யணும், மக்களிடம் மக்களாக வாழணும், மக்களிடம் மக்களாக கலக்கணும். தன்னை எம்ஜிஆர் மாதிரி பாதிச்சிருக்க விஜய் சார் வந்து தனக்கான உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வதற்கு நேரடியாக அந்த களத்துக்கு போகாம அவர்களை வீட்டுக்குள்ள வர வச்சு அது செய்யறதுலாம் முரண்பாடின் உச்சம். இல்ல அவங்களே சொன்னாங்க, தூய்மை பணியாளர், இப்ப நீங்க துப்புரவு பணியாளர், தூய்மை பணியாளர் ஜாக்டோஜியோ அவருடைய தொண்டர்கள் இறந்தாங்கன்னா அவங்களை கூட்டு வந்து உதவி கொடுத்து வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கும், அதெல்லாம் வந்து முரண்பாடின் உச்சங்க. நீங்கள் மக்களிடம் நேரடியாக கலக்கணுங்க. மக்களை போய் நீங்க சந்திச்சதாக அவங்களுக்கான மக்களா மாறுவான். இது சினிமா. ஒரு விஷயம் பர்மிஷன் சார் பர்மிஷன் யாருமே சார் பர்மிஷன் நல்லா கேளுங்க. இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சி இன்னைக்கு பிஜேபி நடத்துற எந்த ஒரு கூட்டத்துக்கும் பர்மிஷன் தெரியல. தடையை மீறி தான் செய்யறோம், தடையை மீறி தான் அரெஸ்ட் ஆகிறோம். நாங்கள் ஒவ்வொரு வாட்டி அரெஸ்ட் ஆகிறோம். ஒவ்வொரு வாட்டி போய் கல்யாண மண்டபத்தில் நாங்கள் காலிலேருந்து நைட்டு 8:30 போன வாட்டிலாம் நாங்கள் இப்போ ஃபைதாப்பேட்டை பணம் மேலே அரெஸ்ட் ஆகிறப்ப கிட்டத்தட்ட 6 மணிக்கு உள்ளே போனோம், நைட்டு 9 மணி வரை விடல. 9 மணி வரை விடல, பெரிய சண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் விட்டாங்க. அதெல்லாம் அதாங்க அரசியல். நான் அரெஸ்டே ஆக மாட்டேன். இருங்க, நான் முழுசா எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. நாங்கள் அரெஸ்டே ஆக மாட்டோம். நான் இருக்கிற இடத்துக்கு கூட்டம் கூடினா அப்போ நாளைக்கு உங்க கட்சி தொண்டருக்கு ஏதோ ஒன்று ஆடிச்சுன்னா கூட்டம் கூட்டிட்டு அவங்க வர வைப்பீங்க. ஆக மாட்டேன்றதுக்காக சொல்ல சார், அவர் வந்தா கூட்டம் சேரும், கூட்டம் சேர்ந்தா யார் வந்தாலும் கூட்டம் சேரும். மக்களோட நலனை கருதி தான் அவர் வெளியே வரலன்றது தூய்மை பணியாளர். ஒரு அரசியல் தலைவர் மக்களை சந்திக்க வேண்டுமா வேண்டாமா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களை சந்திக்காம இருக்கிற கூட்டம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சந்திக்காம இருக்கிறார்கள். எப்ப போய் சந்திச்சாரு மு க ஸ்டாலின் அவர்கள்? மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2 அமைச்சர்கள் சந்திச்சு பேசியிருக்காங்க. விஜய் முடிச்சிடும் சார். துப்புரவு பணியாளர்கள் வந்து மு க ஸ்டாலின் அரசாங்கம் வந்து தீங்கு எழுதிட்டு உலகத்துக்கே தெரியும். அதற்கான பலனை அவங்க அறிவிப்பாங்க. நாங்கள் அதை சொல்ல வரல. திமுக வந்து மக்களை சந்திக்கிறாருன்ற கான்செப்ட் உள்ள வரல. ஒரு தலைவர் எங்க வரணும்னா கிரவுண்டுக்குள்ள வந்து நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா, நீங்க என்ன பார்த்தா கூட்டம் வரட்டும், கூட்டம் வந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய கடமை இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இருக்குது. கொடுக்கலையா சார்? சார் தர மாட்டாங்க சார். நான் சொல்ல உங்களுக்கு புரியல, என்னோட இது உங்களுக்கு இன்னும் புரியல. உங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டாங்க. நாங்க இங்க பிஜேபி நடத்துற கூட்டங்களுக்கோ பிஜேபி நடத்த போராட்டங்களுக்கு தடையை மீறி தான் எல்லாத்தையும் செய்யறோம். பர்மிஷன் யாருக்கும் கொடுக்கும். இந்த திமுக அரசாங்கம் வாய்க்கிழிய பேசும். என்ன பேசும்? 1 லட்சம் போராட்டத்துக்கு நாங்க அனுமதி கொடுத்துருக்கோம்னு சொல்லுது. 1 லட்சம் போராட்ட களத்தை நடத்த வைக்கிறது திமுக அரசாங்கம். இங்க யாருக்கும் பதிவு செய்ய விரும்பல. நீங்கள் மக்களுக்கு என்னென்ன பணிகள் செஞ்சீங்களோ அது ஓட்டா கன்வர்ஷன் ஆகுமா மட்டும் தான் தவிர. இப்ப கூட ஒன்று சொல்றேன் கேளுங்க. ஒரு இடத்துல போய் நிக்கிறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் எங்க வர வச்சு மாநாடுன்னு காமிச்சு நான் ஒரு பெரிய
கூட்டத்தை கூட்டுத்தேன்னு சொல்றீங்க. இதே முருகர் மாநாடு நான் மறுபடியும் பதிவு செய்ய விரும்புறேன், 2 நிமிஷம் கொடுங்க. 6 லட்சம் பேர் ஒரு நாள்ல கூடல, 3 நாள் அங்க இருந்து வந்தாங்க. நான் இந்த மாநாடுக்கு இந்த ஆடு கம்பல் பண்ணல. அதுவும் வந்து கோட்டர் இல்லாமல், பிரியாணி இல்லாமல், தூய்மை பணியாளர்கள் யாருமே இல்லாம நாங்களே சுத்தம் பண்ணி கிளியர் கட்டா ஒரு மாநாடு திடலை எப்படி கொடுத்தாங்களோ அப்படி திருப்பி கொடுத்தா டிசிப்ளின் நடந்த மாநாடு. இது எதுக்கு இங்க பதிவு செய்ய விரும்புறேன்னா, நீங்கள் மக்களுடன் கலக்கிறதுக்கு நான் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு கலக்கிறேன் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு விஜய் சாருக்கு, அந்த படத்தை முடிச்சு கொடுத்தா அவர் போன ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த போராட்ட களத்துல நான் லைவா இருக்கின்றதுக்காக ஒரு படம் ஓட்டுறீங்க பாருங்க. தூய்மை பணியாளர் போராட்டமா வந்து சந்திங்க, நீங்க சத்துணவு போராட்டமா வந்து சந்திங்க. ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. ஒருத்தன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ஒருத்தன் வெள்ளத்துல தத்தளிக்கிறப்ப அந்த வெள்ளத்துல வேட்டியை கடிச்சிட்டு போய் நின்று அவனுக்கான உதவிகளை செய்யறவன் தாங்க அரசியல்வாதி. நான் வெள்ளத்துல வீட்டுல இருக்கிறேன், நான் வெள்ளத்துல நனைய மாட்டேன், நீ வெள்ளத்துல நனைஞ்சிட்டே எங்க வீட்டுக்கு வா, உனக்கு அரிசி பருப்பு தர சொல்றது எந்த விதத்துல நியாயம்?